அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா என்றால் புண்ணியம் கிடைக்குமாம். என்ன புண்ணியம் கிடைக்கும்? மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் பிரம்மா. இதனால் முருகா என்ற நாமத்தை சொன்னால் 3 பெரும் கடவுள்களின் பெயர்களை சொன்ன புண்ணியம் கிடைக்குமாம். முகுந்தன் தமது மார்பில் மகாலட்சுமியை வைத்திருப்பார். ருத்ரன் என்னும் சிவபெருமான் உமையவளுக்கு உடலில் ஒரு பாகத்தையே கொடுத்திருக்கிறார். பிரம்மா தனது மனைவியான சரஸ்வதியை நாக்கில் வைத்திருக்கிறார். முருகா என்ற நாமத்தை சொன்னாலே இந்த 6 பேர்களை தொழுத புண்ணியம் கிடைக்குமாம். இந்த அழகிய முருகனை பாடுவதற்கு நிறைய பாடல்கள் உள்ளன. கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், வேல்மாறல், கந்தகுரு கவசம் என்று நிறைய பாடல்கள் உள்ளன. இந்த பாடல்களை பக்தர்கள் அன்போடு பாடும் பொழுது முருகன் அதை கேட்பதற்காகவே ஆடிக்கொண்டு வருவாராம். நாம் இன்று கந்தர் அனுபூதியையும் அதன் பாடல்களையும் பற்றி தெரிந்து கொள்வோம். கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்காக அருளி செய்த சக்தி மிகுந்த பதிகம் கந்தர் அனுபூதியாகும். 51 விருத்தப்பாக்களால் ஆனது. அனுபூதி என்றால் ஞானம் என்பதாகும். அனுபூதியின் அர்த்தம் நேரடி அல்லது சொந்த அனுபவத்தை பற்றி கூறுதலாகும். இதை பெரும்பாலும் ஆன்மீகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இறைவனை கண்ட அல்லது உணர்ந்த அனுபவத்தை பற்றி கூறுவதாகும். சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்த இந்நூல் ஒரு மிகச்சிறந்த பாராயண நூலாக இருக்கிறது. முதலில் காப்பு உள்ளது. விநாயக பெருமானை முதலில் துதிப்பதற்காக இந்த பாடல். நெஞ்சக்கனக கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். விளக்கம். சரணம் என்று தம்மை வந்தடைந்தவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுகக் கடவுளாம் முருகப்பெருமான். அவர் கல்லை போன்ற கடினமான உள்ளம் உடையவர்களையும் பக்தியால் உருக்கக்கூடியவர். அடைக்கலம் என்று வந்த அடியவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுகன். எல்லா இலக்கண அம்சங்களும் பொருந்திய தமிழ் மாலை சிறப்பாக அமையும் பொருட்டு நாம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் அருளை நாடி துதிப்போம், வணங்குவோம் என்று இந்த முதல் பாடலுக்கு அர்த்தமாகும். இதில் மொத்தம் 51 பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலும் மிகவும் அழகாகவும் பாடல் வரிகளும் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் முருகப்பெருமானின் அழகையும் அருளையும் பற்றி விவரிப்பதாகவும் இருக்கும். கந்தர் அனுபூதியை பாடும் பொழுதே நாம் முருகனை சரணடைந்தது போல் நமக்கே தோன்றும். ஆகவே இந்த பாடல்களை நாமும் கற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கு